ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 ஆண்டு ஜூன் மாதம் வருகின்ற குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு குரு பெயர்ச்சி. அப்போ ஒவ்வொருடைய ஜாதக பிராரம் அவரவர் பிறந்த ராசிப்படி குரு பகவான் எந்த பாவத்திற்கு வருகிறாரோ அந்த பாவத்துடைய பலன்களை குரு கூட்டவோ குறைக்கவோ செய்வார். அது நன்மையாகவோ தீமையாகவோ இருக்கும். இந்த ஓராண்டு பலன்கள் இந்த மாதிரி சில மாற்றங்களை குரு செய்யக்கூடிய பயிற்சி இது. அதுல இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் தன் உச்ச வீட்டுக்கு வர்றார். காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி குரு காலபுருஷனுடைய 4ஆம் சொல்லக்கூடிய கேந்திரத்திற்கு கடகத்திற்கு உச்சம் பெற வருகிறார். மிதுனத்தில் இருந்த குரு கடக ராசிக்கு பயிற்சி ஆகி உச்ச வீட்டுக்கு குரு வரும்போது பொதுவாகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் இது ஒரு நல்ல பயிற்சி. நல்ல சுபிட்சம், வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனைகள் எல்லாருக்கும், அரசியல் மாற்றங்கள், பொருளாதார வெற்றிகள், தன்னிறைவு, எல்லா துறைகளிலும் தன்னிறைவு, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை உலகத்திற்கே தரப்போற ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. அப்போ ஓராண்டு காலம் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வாழ்க்கையில் பெரிய சிறப்புகளை எல்லா தரப்பு மக்களுக்கும் தருவார். அதனாலதான் இது சிறப்பான பயிற்சின்னு சொல்றோம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த நிகழ்வு வரும். அப்படிப்பட்ட குரு பயிற்சி விருச்சிக ராசி அன்புகளுக்கு என்ன பலன் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். அஷ்டம குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல குரு அப்படின்னு ஒரு பழமொழி ஜோதிடத்துல சொல்லுவாங்க. கோச்சாரத்துல குரு 8ஆம் இடத்திற்கு வரும் காலம் நிறைய தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், இவ்வளவு விஷயத்தை குரு கொடுத்திருப்பார். 8இல் குரு வரும் காலம் நல்ல காலம் இல்லை. ஒருவேளை உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் இருந்து ஒரு பலம் இருந்திருந்தா இந்த கோச்சார பாதிப்பு பெருசா இருந்திருக்காது. ஆனாலும் 8இல் குரு வரும் காலம் என்பது ஒரு நல்ல காலம் இல்லை. ஓராண்டு காலம் பொருளாதார தடைகள், வாழ்க்கையில் முன்னேற்றங்களை குரு தடை செய்வார். அதே மாதிரி குரு பகவான் மிதுனத்திலிருந்து அவர் பார்க்கிற இடத்தை கொஞ்சம் பலப்படுத்தி இருப்பாரு கடந்த ஆண்டு உங்களுக்கு. அப்ப குரு 5வது பார்வையாக துலாத்தை பார்த்திருப்பாரு. உங்க ராசிக்கு அது 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால விரயங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும், சுப விரயங்கள் நடந்திருக்கும். அதே மாதிரி குரு பகவான் உங்க 2ஆம் இடத்தை பார்த்திருப்பாரு. 7வது பார்வையாக உங்க 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பொருளாதாரத்துல கொஞ்சம் உயர்வுகள் கிடைச்சாலும் கூட அதுக்கு தகுந்த செலவுகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் சில சந்தோஷம் இருந்தாலும் கூட அஷ்டம குரு சில அவமானங்களை கொடுத்திருப்பார். அதே மாதிரி குரு அடுத்து உங்க ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏன்னா அவருடைய பார்வை 9வது பார்வையாக மிதுனத்திலிருந்து கும்பத்தை பார்வை செய்வார். கும்பம் உங்களுக்கு 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, இடம், வீடு, வாகனம், சிலருக்கு வாகன மாற்றங்கள், சில சந்தோஷமான நிகழ்வுகள் கூட நடந்திருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாயாருக்கு சில நன்மைகள் கிடைச்சிருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம் ஒரு சிறப்பா மாறி இருக்கும். இதெல்லாம் குரு பகவான் பார்க்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் என்றாலும் 8இல் நின்ற குரு கஷ்டத்தை தராமல் போக மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி இந்த ஆண்டு விருச்சிகத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் 8வது இடத்திலிருந்து 9வது இடத்திற்கு குரு பயிற்சியாகி வருகிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பொதுவாகவே 9ஆம் இடத்துக்கு குரு வரும் காலம் ஒரு நல்ல காலம், பொற்காலம். ஏன்னா குரு ராசியை நேரடியா பார்ப்பாரு. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப குரு பகவான் நல்ல உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால விருச்சிகத்துக்கு 2, 5 குடையவர், தனம், குடும்பம், வாக்குக்கு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியத்தில் உச்சம் பெறதுனால இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு பலன்களை குரு செய்யக்கூடிய காலம். ஆனா அதே சமயத்துல 9இல் குரு, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு ஒரு பழமொழி உண்டு. வெளியில போய் குரு சாதிக்க வைப்பார்.
இருக்கிற இடத்தை விட்டு வெளியில போய் வெளிநாடு, வெளி மாநிலம் இப்படி எல்லாம் போய் பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு. ஆனால் நல்ல பயிற்சி, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சி. அப்ப பாக்கியத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள், வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க வேலை செய்யற அந்த அலுவலகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைத்து, சம்பள உயர்வு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலம். தொழில் வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்க ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சிறப்பான பலத்தை குரு தரப்போகிறார். அதே போல சுய தொழில் செய்யறவங்களுக்கு, அதாவது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஆர்டர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து பழைய நஷ்டங்களை சரி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா அஷ்டம குரு, அப்ப பழைய நஷ்டங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் சொந்த தொழில கிடைக்க காத்திருக்கு. ஸோ அருமையான தொழில் வாய்ப்புகளை, வெற்றிகளை தரக்கூடிய குரு பயிற்சி. குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கடகத்திலிருந்து 5வது பார்வையாக உங்களுடைய ராசியை நேரடியா பார்க்கிறார், விருச்சிகத்தை. அப்ப வந்து பண வரவு உங்களுக்கு குரு பார்க்க கோடி, ஏன்னா தனக்காரர்கள் உங்களை நேரடியா பார்க்கிறார். அப்ப பண வரவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு. அதே மாதிரி வருமானம் மெதுவாக உயர ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு. முன்னேற்றத்தை, பொருளாதாரத்துல நல்ல ஒரு தன்னிறைவை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும். சேமிக்க நினைத்தவர்கள் சேமிக்கக்கூடிய காலம். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய காலம். அதே மாதிரி சேமிப்பு, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, வங்கியில டெபாசிட், இதெல்லாம் இந்த மாதிரி சேமிப்பு உயரக்கூடிய காலம். வீடு, நிலம், வாகனம், யோகங்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும். உங்க ராசியை குரு பார்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு பொற்காலம், பணவரவில், பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையக்கூடிய ஆண்டு. அதே சமயத்துல தேவையில்லாத செலவுகளை குரு ஏற்படுத்துவார். அந்த இடத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பொருளாதார செலவுகளையும் உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகளையும் குரு ஏற்படுத்துவாரு. அதுல நீங்க கவனமா போயிட்டீங்கனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சிகளை தருவார். குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து, பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி வரக்கூடிய காலம். கணவன் மனைவி ஒற்றுமை, புரிதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போய் சந்தோஷமாக வாழக்கூடிய ஆண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் கிடைத்து ஒரு திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய சுப ஆண்டாக இருக்கும். ஏன்னா 9ல குரு வர்றது குருபலம் சொல்லுவாங்க. அப்ப திருமணத்திற்கு தயாராக இருக்கு, திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்தை நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. குழந்தைகள் மூலம் சந்தோஷமான நிகழ்வுகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா 7வது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான ஆண்டு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு 9ல குரு செய்ய போறாரு. குரு பகவான் வந்து கடகத்திலிருந்து 7வது பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், மகரத்தை பார்க்கிறார். அதாவது இடமாற்றம், தொழில் மாற்றத்தின் மூலம் வெற்றிகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், முயற்சிக்கான வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது நல்ல ஒரு சிறப்பான ஆண்டு. அது மாதிரி காதல் வாழ்க்கை, காதல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காதல் வெற்றிகரமாக திருமணத்தில் முடியக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடிய, காதலை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். சில காதலர்கள் அவர்களுடைய உறவு திருமணமாக மாறக்கூடிய காலமாக இருக்கும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும். குரு பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்க ராசியை குரு பார்க்கிறாரு. அதே மாதிரி குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால காதல்ல வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும். உடல் நலம், உடல் நலத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் அதிக மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். தூக்கமின்மை மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உபாதைகள், இதெல்லாம் குரு தருவாருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு. 9ல குரு வர்றதுனால கொஞ்சம் வயிறு சம்பந்தமான உபாதைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல வராமல் இருக்கிறதுக்கு நல்ல யோகா, தியானம், நடைப்பயிற்சி, இது மாதிரி மனதுக்கு அமைதி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் செய்யுங்க. ஆரோக்கியம், நிம்மதி கெடாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வெற்றி, நிம்மதியை தரும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் கூடக்கூடிய காலம், நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலம். இப்ப பரீட்சை எழுதிட்டு மதிப்பெண் ரிசல்ட்டுக்காக எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் கட்டாயம் அந்த வாய்ப்பு தேடி வரும். அதற்கான நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சி. இப்படியெல்லாம் இந்த ஆண்டு குரு பகவான் விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை, வெற்றிகளை தரப்போகிற ஆண்டு இந்த குரு பயிற்சி. ஆனாலும் இது பொது பலனே.
காரணம், அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே இந்த கோச்சார பலன்கள் வெற்றியை கொடுக்கும். உங்க சுய ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசா புத்திகள் நல்ல வலுவானதாக, லக்ன சுபர்கள் நல்ல ஒரு திசை புத்திகள் இருந்துச்சுன்னா அதற்கு பலன்கள் கோச்சாரம் மிக அருமையாக சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால், லக்ன பாவிகளுடைய திசை 6, 8 இந்த மாதிரி பாவ அதிபர்களுடைய திசை, ராகு திசை, சனி திசை, கேது திசை, இந்த மாதிரி திசைகள் இருந்து அது உங்களுக்கு லக்னத்துக்கு பகையா இருந்து அந்த திசை நடக்கும்போது கோச்சார பலன்கள் உங்களால் வெற்றிகளை அடைய முடியாது. எனவே உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இருந்தா நிச்சயமாக குரு பயிற்சி மிக அருமையான ஒரு பயிற்சியாக பலன் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு தசா புத்திகள் சரியில்லை என்றால் அதுக்கு தகுந்தபடி நல்ல பரிகாரங்கள், எளிய இறை வழிபாடுகளை போய் செய்யுங்க. அப்போது உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சிகள் முழு பலனை தரும். அதற்கான வழிபாடுகள் என்னன்னு பார்த்து நீங்க ஜோதிடத்தை, உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கான தீர்வுகள் எடுத்துக்கோங்க. பொதுவாக குரு பயிற்சிக்கான சில பரிகாரங்கள், சில வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, குரு பகவானுடைய ஸ்தலங்கள் ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் குரு பிரீதி செய்துட்டு வர்றது, அது குரு பயிற்சிக்கு இன்னும் பெரிய பலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது, வியாழக்கிழமை காலை 6 to 7 குரு ஓரை அந்த குரு காயத்ரி மந்திரங்கள் படிப்பது, மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுப்பது, கொண்டக்கடலை தானங்கள் கொடுப்பது, படிக்கிற குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வது, இதெல்லாம் குரு பிரீதியாக குரு பகவானுடைய பயிற்சி இன்னும் சிறப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணும். எனவே இறை வழிபாடுகளை செய்யுங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. அப்படி செய்யும் போது நிச்சயமாக விருச்சிகத்திற்கு குரு பயிற்சியானது இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.